அதிர்ஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க. பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட 60% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது இன்னைக்கு உயிர பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, அதில் மேலும் ஒரு பிரச்சனை. ஏற்கனவே பிஜேபிக்கு ஓபிசி ஓட்டு போச்சு, தலித் ஓட்டு போச்சு. பூமிகார் சமூகம், தாக்கூர் சமூகம், பிராமணர்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேயும் பிராமணர்களுடைய ஓட்டு முழுமையாக போகிற அளவுக்கு யோகி சில காரியங்களை பண்ணியிருக்காரு. ஏன்னாங்க முஸ்லீம்களை தானே திட்டுவார், ஏதோ ஒன்று பண்ணுவார். இப்போ இதுக்கு பிராமணர்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, ஹரிபிரசாத் சிங் திவாரி அவருடைய சிலை வைக்கப்பட்டது. அவர் யாருன்னா, அவர் தான் பிராமணர்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுபவர். ஹரிபிரசாத் சிங் தியாகி அவருடைய சிலை கீழே இருக்க பீடத்தை கோரக்பூரில் போய் நம்ம யோகி இடிக்கிறார். அந்த பீடத்தை இடிச்சிட்டார். அப்போ பிராமணர்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தை சம்பாதிக்கிறார். சரி, ஹரிசங்கர் திவாரியை ஏன் இடிக்கிறாருன்னா, ஹரிசங்கர் திவாரி பிராமணர்களின் அடையாளமாக கருதப்படுகிறார் யூபி அரசியலில். 1980 பெரிய அளவுக்கு இருந்தார். 1980 பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகம், அதாவது கோரக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ பிராமணர்களின் தலைவராக கருதப்படுகிற ஹரிசங்கர் திவாரி அவர் ஒரு அணியாகவும், தாக்கூர் இன மக்களின் அடையாளமாக கருதப்படக்கூடிய வீரேந்திர பிரசாத் சாகி அவர் ஒரு தனி அணியாகவும் இருக்காங்க. இது அப்படியே போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு 6-7 பேர் செத்து போகிறாங்க. இந்த 2 பேரும் சண்டை போட்டே இருக்காங்க, தாக்கூர் பிராமின். இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, வீரபிரசாத் சாகி இறந்துடுறாரு. அந்த டைம் தான் கரெக்டாக கோரக்பூரில் அந்த மடம், கோரக்நாத் மடம், அதனுடைய பீடாதிபதியாக ஐயா யோகி வரார். வந்ததுக்கப்புறம் அரசியலுக்கு வரார். அப்போ என்ன ஆகுதுன்னா, தாகூர் மக்களின் அடையாளமாக இவர் போகிறார். யார்? நம்ம யோகி. ஏன்னா வீரபிரசாத் சாகி இறந்துட்டார். அவருடைய இடத்துக்கு யோகி வந்துட்டார். ஏற்கனவே பிராமணர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய திவாரி, இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வருது, பிராமணருக்கும் தாகூருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2003 போய் என்ன பண்ணுறாரு, ஹரிபிரசாத் சிங் திவாரி போய் என்ன பண்ணுறாரு, நம்ம இவரோட இணைஞ்சிடுறாரு சமாஜ்வாதி கட்சியோட. சமாஜ்வாதி கட்சியில் இணைஞ்ச அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுது பிராமணர் ஓட்டை வாங்குறதுக்காக. 2003 அவர் இறந்துட்டார். அவர் ஒரு பிராமணர்களின் அடையாளம் அப்படிங்கும்போது எல்லா கட்சியிலிருந்து பிராமணர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அந்த வகையில் கோரக்பூரில் அவருடைய சிலையை நிறுவனம் அப்படின்னு எஸ்பி முடிவு பண்ணி அதுக்கு அந்த பீடத்தை வச்சுருக்காங்க. அதை தான் போய் இடிச்சிட்டார். இடித்தது என்ன ஆகி போச்சுன்னா, ஒட்டு மொத்தமாக பிராமணர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு. காலங்காலம், அதாவது யோகிக்கும் அந்த பிராமண தலைவருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்குது. ஆனால் என்னென்னா, பிராமணர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஹரிசங்கர் திவாரியை அவங்க அதாவது என்னென்னா தங்களுடைய அடையாளமாக பார்க்குறாங்க. அவர் மேலே கை வச்ச உடனே இன்றைக்கி என்னென்னா, யோகி மேலே இருக்கக்கூடிய பர்சனல் கோபம் இன்றைக்கி பிஜேபி மேலே திரும்பிடுச்சு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ராஜபுத்திரை, அதாவது என்ன நடக்குதுன்னா, மோடி தாக்கூர் இனத்தை கைவிட்டு விட்டார் அப்படின்னு தாக்கூர்காரங்க கோபத்தில் இருக்காங்க. யார்? யோகி சமுதாயத்தில் இருக்கவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிசி காரங்களும் யோகி மேலே கோபத்தில் இருக்காங்க. இப்போ என்ன சிக்கல் வருது, தாக்கூர் இன மக்களும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா மோடி யோகியை மட்டம் தட்டுறாருன்னு. இன்னொரு பக்கம் பிராமினை யோகி பகைச்சிக்கிட்டார், அதனால் பிராமினும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூமிகார் சமூகத்தை தவிர வேறு எந்த சமூகமும் இன்றைக்கி பிஜேபிக்கு ஆதரவாக யூபியில் இல்லை. ஏன்னாங்க எப்போ பார்த்தாலும் சமூகத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, யூபி முழுக்க சமூகம் தான். நம்ம போன தடவை என்ன சொல்லியிருந்தோம், ஏற்கனவே இது என்ன நடந்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணார், கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவர் எம்பியாக இருந்தனால இப்போ அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு அந்த போஸ்ட்டை யாருக்கு கொடுத்தாருன்னா, படா பிரசாத் பாண்டேங்கிற ஒரு பிராமினுக்கு கொடுத்தாரு. அதாவது என்ன, ஏற்கனவே ஓபிசி மட்டும்தான் அகிலேஷ் ஓட்டு போட்டு இருந்தாங்க. பிராமணர் ஓட்டை வாங்கிறதுக்கு ஒரு பிராமணரையே எதிர்கட்சி தலைவராக போட்டார். இப்போ பிஜேபி என்ன பேசும், ஏற்கனவே ஹரிசங்கர் சிங் திவாரி அவருடைய சிலையை இடித்தது யார்? யோகி. அது ஒரு தப்பு. அதையும் தாண்டி பிராமணருடைய தலைவரை அகிலேஷ் போடுறாருன்னா ஒட்டுமொத்த பிராமினும் இன்றைக்கி அகிலேஷ் நோக்கி வராங்க. அவ்வளோதான் மேட்ரு. இப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் யோகி ஏன் பண்ணுறாருன்னா, யோகிக்கும் அவருக்கும் பர்சனலாக சண்டை. ஹரிசங்கர் திவாரியை எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறார் யோகி. பர்சனல் சண்டையில் இன்றைக்கி பிஜேபி பாதிக்கப்பட்டுருச்சு. இதில் என்னென்னா, ஆர்எஸ்எஸ் ஒன்றும் பேச முடியல. ஏன்னா
என்ன இருந்தாலும் பிராமின் தலைவர். நீங்கள் யோகிக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு ஆர்எஸ்எஸ் என்னங்க அது, எல்லாம் நம்ம அவால் தான் இருக்காங்க, திடீர்னு நீங்கள் போய் தாகூருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால் இப்போ ஆர்எஸ்எஸ் மௌனம் காக்குது. அநேகமாக இப்போ ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து யோகி வரலைன்னா ஒட்டுமொத்த பிராமின் வாக்குகளும் இன்னைக்கு யோகிக்கு போகாது. சரி, இன்னைக்கு என்ன நடக்குது? அதாவது யோகி வந்த உடனே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், யோகி வந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, காங்கிரஸில் இருந்து பிராமின் மட்டும்தான் இருந்தாங்க, சர்மா கிர்மா மௌரியா எல்லாம் இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள், அதாவது அகிலேஷ் யாதவ்கிட்ட யாதவர்கள் ஓட்டு போடுவாங்க. யாதவர்கள் இல்லாத மற்றவர்களுக்கு விடிவு காலம் இல்லாமல் இருந்தது, எங்கே போகிறதுன்னு தெரில. அமித்ஷா கரெக்டாக யூஸ் பண்ணார், எல்லா கட்சியில் இருக்கவங்களையும் 2 பேரை போட்டு ஒரு குழுவை போட்டார். அதனால் ஓபிசி மொத்தமாக யூபியில் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சு. எல்லாரும் கேட்பாங்க, என்னங்க பிஜேபி மட்டும் எப்படிங்க ஜெயிக்குது பிராமின் ஓட்டை வாங்கின்னு? நம்ம தொடர்ந்து சொல்லிட்டோம், பிராமின்லாம் ஓட்டு போடலைங்க, காங்கிரஸில் தான் இருந்தாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, காங்கிரஸில் இருக்க பிராமின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கீழே இருக்க பிராமின் காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. காங்கிரஸில் பிராமின் இருந்தாங்க, ஆனால் பிராமின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுதான் பிஜேபி தான் போடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு பிராமினோட ஓட்டு வாங்கிட்டு யாதவர்கள் அல்லாத மற்றவ ஓபிசி ஓட்டு, அதாவது நிஷாந்த் பார்ட்டியிலேருந்து படகு ஓட்டும், இவங்க ஓட்டெல்லாம் வாங்கிட்டு குருமி கிருமி எல்லா இன ஓட்டுகளையும் பிஜேபி வாங்கிட்டு இருந்துச்சு. அகிலேஷ் என்ன பண்ணார், அப்போ நான் யாதவர்களுக்கான தலைவர் இல்லை பார்ப்பா, எங்களுடைய கமிட்டியில் 15 பேர், 3 பேர் தான் யாதவர்கள், 2 பேர் பிராமின், 2 பேர் நிஷாந்த் பார்ட்டி, 2 பேர் இந்த சமூகம் அந்த சமூகம்னு எல்லாத்தையும் போட்டு நிரப்பிட்டார். இதையெல்லாம் விட மேலே ஓபிசி வாக்குகளை கடந்த தேர்தல் அறுவடை பண்ணியாச்சு. இப்போ ஓபிசி அகிலேஷ் பக்கம் வந்து இது போதாது, பிஜேபியுடைய கோர் ஓட்டு பிராமின் பூமிகார். முதல்ல பிராமினை உடைப்போம், பிராமின் தலைவரை எதிர்கட்சியாக போட்டது. இவர் அமைதியாக போயிட்டு இருக்கும்போது வழியை வந்து வம்பு பண்ணி மாட்டிக்கிட்டாரு யோகி. தேவையில்லாமல் அவருடைய சிலை எடிக்க போக பிராமினருக்கும் தாக்கூருக்குமான சண்டையாக மாறிடுச்சு. இதில் நுட்பமான விஷயம், சரிதான் மாறிடுச்சுங்க, பிராமின் வந்து அகிலேஷ் ஓட்டு போடுறாங்க, அப்போ தாகூர் வந்து யோகியோடைய கம்யூனிட்டி, அவங்க வந்து யோகிக்கு தானே ஓட்டு போடுவாங்கன்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை. ஏன்னா யோகியை தான் மோடி மட்டம் தட்டுறாரு, அப்போ எப்படி இவங்க ஓட்டு போடுவாங்க? அப்போ பிராமின் ஓட்டும் போச்சு, இவங்க ஓட்டும் போச்சு. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். அதாவது ஒரே நேரத்தில் எந்த பிஜேபி வந்து இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஜாதிகளை வைத்து அரசியல் செஞ்சதோ அதே ஜாதியை திறம்பட கையாண்டு வேகமாக முன்னேறி இன்றைக்கி வெற்றி கூடி நாட்டியிருக்கிறார். பிராமணர்களுக்கு எதிராக யோகி இருக்கார், பிராமணர்களின் பாவம் சும்மா விடாதுங்கிற அளவுக்குலாம் பேசிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு ஓடி போய் ஓட்டு போட்ட ஆர்எஸ்எஸ், இந்த ஆர்எஸ்எஸ்ல நிறைய பேர் பிராமின் இருக்காங்க, அவங்கெல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னாங்க நம்ம என்ன இருந்தாலும் நம்ம தலைவரை போய் இந்த மாதிரி பண்ணலாமாங்க, இப்போ இங்கே சொல்கிறாங்களே என்ன இருந்தாலும் அம்மாவை பற்றி பேசலாமாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் யோகி தன்னுடைய பிஜேபியினுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஆச்சரியப்படுவதற்குள்ள மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.